ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதைக்கு அவங்க யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணணும். ஆம்புலன்ஸ் கூட கூப்பிட வேணாம், பக்கத்தில் ஏதாவது வண்டி வருதா, ஆட்டோ வருதா, ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படி பண்ணுறது கரெக்டாக? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து மைனர் ஆக்சிடென்ட் தான் இருக்குது, அவரால் பேச முடியுது, கான்ஷியஸாக இருக்கார், அவரால் மூவ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வண்டிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்டோலையோ அந்த மாதிரி அனுப்பலாம். பட் ஆனால் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை பெரிய அடிபட்டிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக ஆம்புலன்ஸ் கூப்பிட்றது நல்லது. ஏன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடும்போது ஆம்புலன்ஸ் ரீச் ஆகும் போதுலேருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். வேறு எங்கேயும் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் நல்லது. ஸோ பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்? ஓகே, ஸோ அதே நீங்கள் சொன்ன மாதிரி தான், வீடாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஆர் நம்ம வெஹிக்கிளாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காட்டன் இருக்கும், காஸ் இருக்கணும், சிசர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆர் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர வந்து நீங்கள் பேராசிட்டமால் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் இருக்கும், அது டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்கலாம்.